வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய நேபாள் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இப்போ எந்த அளவில் இருக்குது சார்? நம்மளுடைய நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து நல்ல அருமையாக போயிட்டுருக்கு சார். நல்லா போயிட்டுருக்கு. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் வந்து டெய்லியும் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், ஒரு அமைப்புனே சொல்லலாம். இது வந்து எந்த நேரமும் நம்ம வந்து சிந்திக்கிறது மக்களை பற்றி மட்டும்தான். அதனால் மக்களும் ஒரு பிரச்சனைனா நம்மளை கூப்பிட்றாங்க. மக்களோட பிரச்சனைகள் வந்து அன்றாட பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சமீப காலமாக அவங்களுடைய அசோசியேஷனுக்குள்ளே இல்லைனா நேபாள் மக்களுக்குள்ளேயே தலித்துங்கிற கான்செப்ட் வந்து புதுசாக உள்ளே வருது இல்லையா? சிலர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களை தலித் ரீதியில் சேர்த்து அதை ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லலாம். ஒரு சாதி ரீதியான ஒரு வன்முறையை தூண்டி விடக்கூடிய ஒரு செயல்னு கூட சொல்லலாம். அதாவது நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லா சாதி எல்லா மதமும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்கள்லே எல்லா சாதியும் நாங்கள் வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஒரு கட்டுப்பாடு, ஒரு உறவு முறையோடு தான் இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து சில இந்த விஷக்கிருமிகள், நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதி கலவரத்தை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக தலித்துங்கிற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி, அந்த ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி ஒரு அரசியல், அதுவும் அங்கே நேபாளில் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அங்கே பண்ணுறதுக்கு வந்து துப்பு இல்லை, அங்கே பண்ணுறதுக்கு வந்து திராணி இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த மக்களை வந்து எப்படி சுரண்டணும், என்ன பேஸ் பண்ணி, எந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபீல்டில் இறங்கினா நமக்கு வந்து பொருளாதாரமும் வரவேற்பும் கிடைக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக கேட்ச் பண்ணிட்டாங்க. தெளிவாக கேட்ச் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலித்துங்கிற அரசியலை வந்து முன் வச்சு இந்த மக்களை வந்து எப்படி சொல்லணும், இந்த மக்களும் வந்து எதுக்காக இவன் வந்திருக்கான், இவன் சொல்ல வர விஷயம் என்ன, இதில் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்கா, இல்லை நமக்கு வந்து லாபங்கள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை வேலை வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி எதையுமே சிந்திக்க மாட்றாங்க. எதையுமே சிந்திக்காமல் திடீர்னு ஒருத்தன் வரான், ஒரு 4 வீடியோவில் பார்க்குறாங்க, திடீர்னு ஒருத்தன் வரான், நான் வந்து தலித்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறான். இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க, லட்சக்கணக்கில் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துலையும் எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுங்களா? இல்லை, இந்த வேலையை பார்க்குறது வந்து நேபாளை சேர்ந்த தலைவர்களா, இது தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கிடையாது, நேபாளை சேர்ந்த அது தலைவனும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற வேலைகள் வந்து ரொம்ப தவறான வேலைகள். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக முற்றுப்புள்ளி வந்து தமிழ்நாட்டில் வைக்கப்படும்.